பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால், ஊருக்கு போகிற வழி மூடன் அறியாததினால் போதும். ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது. புத்திசாலிகள் அதை கண்டுபிடித்து விடுவார்கள். நேற்றைய தினத்தில் இது குறித்ததான விளக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் சபையோடு பேசினார். நான் நேற்றைக்கு நிறுத்தின அதே இடத்திலிருந்து மறுபடி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த ஊரில் போய் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுதான் வழி என்பதை அறிந்து விட்டோம். வேறு வழி இல்லை, வேறு நாமம் இல்லை, வேறு மார்க்கம் இல்லை, வேறு யாரும் அதற்காக ஏற்படுத்தப்படவில்லை என்பது திட்டவட்டமாய் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாகவும் இன்றைக்கு இருக்கிற உலக வரலாறு மூலமாகவும் நான் தெரிந்து கொள்ள முடியும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். மனிதனுக்கு ஜீவனை கொடுத்தவரும், மனிதனுடைய ஜீவனை அவனுக்குள் வைத்திருக்கிறவரும், மனிதனுடைய ஜீவனை அவனுக்குள் இருந்து எடுக்கிறவரும், அவனுக்கு நித்திய வாழ்வை வாக்களித்திருக்கிறவரும் அவர் ஒருவர் மாத்திரமே. அவர் இருக்கிற ஊர் பரலோக ராஜ்யம். அந்த பரலோகத்தில் நமக்காக அவர் ஒரு அழகான பட்டணத்தை, குடியிருப்பை கட்டி கொண்டு வருகிறார். அதனுடைய வேலை முடியும் போது அவர் வருவார். அதனுடைய வேலை முழுமை அடையும் போது அவர் போகும்போது அழகாய் சொல்லி கொண்டு போனார், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அது ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துக்காகவே நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தையே நாம் விசுவசித்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி பல ஆயிரம் பரிசுத்தவான்கள், பல லட்சம் பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் தங்களை அந்நியர்களும் பரதேசிகளும் என்று எண்ணி வாழ்ந்து முடித்து அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் தங்களுடைய சொந்த வீட்டிற்கு, சொந்த நாட்டிற்கு, சொந்த ஊருக்கு போவதற்கு முன்பாகவே தங்களுடைய பிள்ளைகளையோ, மனைவியோ, சபை விசுவாச மக்களையோ, தங்கள் அருமையாக நேசிக்கிற தங்களுடையவர்களை அழைத்து நாளையும் நேரத்தையும் எல்லாம் சொல்லி, நான் சொந்த வீட்டுக்கு போகிறேன், என் பாடுகள் இத்துடன் முடிந்து விடுகிறது, என் தகப்பன் எனக்காய் கட்டி முடித்திருக்கிற வீட்டு எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன் சொல்லி பூமியிலே தங்களை அந்நியர்களும் பரதேசிகளுமாய் காட்டிக்கொண்டு போனவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நம்முடைய முற்பிதாக்கள் சென்று விட்டார்கள். நாமும் செல்வதற்காய் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு அடுத்த தலைமுறையும் வாழ்ந்து முடித்து அவருடைய வருகை தாமதிக்குமானால் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற சொந்த வீட்டில் சென்று விடுவோம். போவதற்கான வழி இயேசு. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய உபதேசத்தின் வழியாகத்தான், அவருடைய வார்த்தையின் வழியாகத்தான் நாம் உள்ளே பிரவேசிக்க முடியும். அவருடைய வார்த்தை முதலாவது மனிதனுக்கு சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் ஓகே, அதற்கு பிற்பாடு அவனுடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல், பரிபூர்ணமான மனம் திரும்புதல்.
மனிதனுக்கு உண்டாக வேண்டும். ஜன்மத்தில் அவனுக்கு இருக்கிற சுபாவங்கள் படுபயங்கரமான சுபாவங்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலேயே இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டே அவன் வெளியே வருகிறான். மண்ணுக்குரிய எல்லா தீமைகளோடும் தான் வெளியே வருகிறான். அவன் வளரும் போது பாவம் அவனோடு கூட சேர்ந்து வளருகிறது, அக்கிரமங்களும் அவனோடு கூட சேர்ந்து வளருகிறது. அவன் பாவங்களை விரும்பி செய்கிறான், ஏராளமாய் தவறுகளை செய்கிறான். தேவன் வேண்டாம் என்று சொல்ல, சரியில்லை, தொடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது என்று சொன்ன எல்லா கட்டளைகளை மீறி எல்லாவற்றையும் செய்து விடுகிறான். ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எல்லா சுபாவங்களையும் விட்டு வெளியே வர வேண்டும். அதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் அவன் சிலுவையில் அறைய வேண்டும். அவர் புது சிற்றியாய் மாற வேண்டும், புதிய மனிதனாய் மாற வேண்டும். இது மனம் திரும்புதல் தான் உண்டாக வேண்டும். முற்றிலுமான ஒரு மாற்றத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் மனிதனிடத்தில். ஆனால் துரதிர்ஷ்டம், மனிதன் கடைசி வரைக்கும் மாம்சத்துக்குரியவனாகவே வாழ்ந்து வருகிறான். மாம்சத்துடைய எல்லா சுபாவங்களும் அவனுக்குள்ள இருக்கிறது. அழிக்கப்பட வேண்டியவைகள் அழிக்கப்படாமலேயே, கழுவப்பட வேண்டியவைகள் கழுவப்படாமலேயே, சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள் சுத்திகரிக்கப்படாமலேயே அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் பயங்கரமான பாவமாக இருக்கிறது. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற, பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிவிக்கப்படுகிற நமக்குள்ளே எவ்வளவு மனம் திரும்புதல் இருக்கிறது, நான் எவ்வளவு மனமாற்றம் அடைந்திருக்கிறோம், விசுவசித்திருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், விசுவாச ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், சபைகளில் சேர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுபாவ கிரியைகள் எப்படி இருக்கிறது? சுபாவங்களில் மனமாற்றம் அடைய வேண்டும். சுபாவங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. சுபாவங்களை விட்டு மாற வேண்டும். தேவன் வெறுக்கிறவைகளை தொடாதே என்று சொல்லப்படுகிற தொடக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பாவிகள் செய்கிற எந்த காரியத்தினை செய்யக்கூடாது. அதுதான் பாவிகளுடைய வழியில் நில்லாதே. பரியாசக்கார் உட்காரும் இடத்துல உட்காராதே. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே. இந்த மூன்று காரியத்தையும் விட்டு விலக வேண்டும் மனம் திரும்புதலுக்காய். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் முழுவதுமான மனம் திரும்புதலுக்குள் வருகிறான், மனமாற்றம் அடைகிறான். அவன் முற்றிலும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தாழ்மையும் பொறுமையும் சாந்தமும் அன்பையும் தரித்துக் கொண்டு மன்னிக்கிற சுபாவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவன் தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்க வேண்டும். இரண்டாவதாக அவன் விசுவாச ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல், அதற்கு அடுத்தபடியாக அவன் விசுவாச ஸ்நானம்.
ஊருக்கு போய் சேரணும்னா, தேவன் உண்டு பண்ணின ஊருக்கு போய் சேரணும்னா விசுவாச ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாச ஸ்நானம் பெறாத எவராலும் தேவனுடைய முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றுக் கொள்ள முடியாது. எப்படி ஸ்நானம் எடுக்க வேண்டும்? பலவிதமான ஸ்நானங்கள் இருக்கிறது. தண்ணீரை தெளித்து ஸ்நானம் கொடுக்கிறார்கள். 2 கொடிக்கு கொடியின் கீழ் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். பால்குடி மாறாத பிள்ளைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். பாவம் என்னவென்று தெரியாத மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். தண்ணீரில் முழுகியும் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். எது சத்திய ஞான ஸ்நானம்? வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தண்ணீரில் இறங்கி ஞான ஸ்நானம் பெற்றார். அப்போஸ்தலர்கள் எல்லாவரும் தண்ணீரில் இறங்கி ஜலத்தினால் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அத்தனை பேர்களும் முழுகி ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினவர்கள். சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியானால் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ஞானஸ்நானத்தை குறித்து இருக்கிற வசனங்கள் அத்தனையுமே சீஷர்கள் கொடுத்த ஞானஸ்நானமாகட்டும், இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானமாகட்டும், அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்நானமாகட்டும், இன்னும் பரிசுத்தவான்கள் கொடுத்த பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானங்கள் ஆகட்டும், ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது தண்ணீரில் முழுகி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானஸ்நானம். அதற்கு மிக அழகான ஆதாரம் என்னவென்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசியுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோம். பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம், பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? இனி அதில் எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? தவிர அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு சாயலாக தண்ணீரில் முழுகி பெற்றுக்கொள்ளுகிற ஞானஸ்நானம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே, பார்த்துக்கொள்ளுங்க, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் கல்யாண சாலையில் விருந்துக்காய் காத்திருந்த ஒரு மனுஷனை எஜமானன் கண்டு, சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி பாணி கல்யாண சாலைக்குள் விருந்துக்காய் காத்திருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் மௌனமாயிருந்தான். அவனை பார்த்து மௌனமாயிருப்பதை கண்டு எஜமானன் அவருடைய ஊழியக்காரரை அழைத்து, இவனை கையையும் காலையும் கட்டி கொண்டு போய் புறம்பான இருளில் போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரது ஓமையாக சொல்லுகிறார். கல்யாண வஸ்திரம் என்று சொன்ன என்ன?
ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பு எப்பொழுது பூரணமாகிறது? மனம் திரும்பி விசுவாச ஸ்நானம் பெறும்போது அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாமலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை தரிக்கப்படாமலும் இருக்குமானால் எப்படி இந்த ஊருக்குள் போய் சேர முடியும்? ஆனால் ஒன்று மட்டும் முக்கியமாய் தெரிகிறது, கல்யாண வஸ்திரம் இல்லாமலேயே விருந்துக்காய் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு கூட்ட மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிச்சயம். மனம் திரும்பி விசுவாச ஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். வேறொரு ஞான ஸ்நானம் இல்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தில், தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வேறொரு ஞான ஸ்நானம் இருப்பதாய் எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்குமானால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். மத்தேயு முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பல முறை நான் வாசித்திருக்கிறேன். இந்த வேதத்தை குறித்த நல்ல வெளிப்பாடு எனக்கு இருக்கிறது. வேதத்தை குறித்த தரிசனம் எனக்கு இருக்கிறது. வேத வாக்கியங்களை உருவாக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். வேறொரு ஞான ஸ்நானம் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. அது எல்லாம் மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஞான ஸ்நானங்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஞான ஸ்நானம் அல்ல. சாகிற வரைக்கும் தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறேன். வேறொரு ஞான ஸ்நானம் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லவே இல்லை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீ ஊருக்கு போய் சேரணும்னா மனிதர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தெய்வத்துடைய கட்டளைக்கு கீழ்ப்படி. நீ ஊருக்கு போய் சேரணும்னா மனிதர்களுடைய பிரமாணத்தை கை கொள்வதை விட தேவனுடைய பிரமாணத்தை நீ கீழ்ப்படி. கௌரவமோ அந்தஸ்தோ பார்க்காமல், மானமும் மரியாதையும் பார்க்காமல் ஜலத்தில் இறங்கி பரிசுத்தவான்களுடைய தலையில பரிசுத்தவான்களுடைய கரத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீ விசுவாச ஸ்நானம் பெற்றுக்கொள். நீ ஊருக்கு போய் சேர முடியும். இல்லைன்னா ஊருக்கு போய் சேர முடியாது. வேதம் திட்டவட்டமா சொல்லுகிறது, மூடனுக்கு ஊருக்கு போற வழி தெரியாது. மூடனுக்கு ஊருக்கு போற வழி தெரியாது. புத்திசாலிகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்க. புத்திசாலிகள் புரிந்து கொள்ளுங்க. உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஊரு சமீபமா இருக்கிறது. அடுத்து செய்ய வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் முதலாம் நூற்றாண்டு முதல் 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மழையாய் பொழிந்து கொண்டிருக்கிறது சபைகளிலே. ஆண்டவர் சொன்னான், நான் ஒரு தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவரை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை வசனங்களை வாசியுங்கள். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியே ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். ஒரு நிமிஷம். இப்பொழுது சபைகளிலே பேசப்படுகிற வெவ்வேறு பாஷைகள், அந்நிய பாஷைகள், பரிசுத்த ஆவியானவரால் சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்தாவின் வரங்கள் இன்றைக்கு பொய் என்றும், பரிசுத்த ஆவியானவர் போய்விட்டார் என்றும்
பரிசுத்தாவியர் இப்போ சபையில இல்லை என்றும் இந்த சத்திய சபை விசுவாசிகள் பேசுகிற வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படுவதென்றும் பலவிதமான மாறுபாடான உபதேசங்கள் இன்றைக்கு மீடியாக்கள் வழியாய் பிசாசின் ஊழியக்காரர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஊழியர்கள் அல்ல, பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். தேவ ஊழியர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை மீறி பிரசங்கிக்க மாட்டார்கள். பிசாசு பயன்படுத்துபவர்கள் தான் இப்படி மாறுபாடான உபதேசங்களை போதிக்க முடியும். அதனால் தான் பிசாசின் ஊழியர்கள் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தாவியானவர் எனக்கு 56 வயதாகிறது. 56 வயது காலமும் என்னுடைய சபையில பரிசுத்தாவியானவர் பொழிந்தருளப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எழுத வாசிக்க தெரியாத என்னுடைய அம்மா ஏதோ மறுபாஷைகளிலே பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். யூரோப்பியன்ஸ், அமெரிக்காக்காரர்கள், வெள்ளைக்காரர்கள் அவங்களுக்கு தெரியாத ஆங்கில பாஷையிலே பற்பல பாஷைகளில் பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். நான் 16 ஆண்டுகளாய் சபையில போதகராய் இருக்கிறேன். என்னுடைய சபையில பரிசுத்தாவியானுடைய மழை நதி போல பொழிவதையும், என்னுடைய சபையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான விசுவாச பிள்ளைகள் பரிசுத்தாவியால் நிரம்பி அந்நிய பாஷைகளிலே பேசி தேவனை துதிப்பது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன், நான் இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஆரம்பிக்கிற வேளையிலும் என்னுடைய சபையில் ஆராதனை உண்டு. அந்த சபையிலும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தாவில் நிரம்பி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை இல்லை என்று சொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. வசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிடமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதே அவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலியர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும், சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசையிலே குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்க அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரிசேயர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, சொன்னோம்ல, பரிசேயர்கள் அப்போ எல்லா இடத்திலும் உண்டு. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று, அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. நீங்கள் நினைக்கிறது போல இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் அவர் யோவேல் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை சத்தம் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இல்லைங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி முதலாம் நூற்றாண்டிலே காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இறங்கின ஆவி எப்பையா அந்த உலகத்தை விட்டு வெளியே போச்சு? அந்த ஆவியானவர் என்னைக்கு போறாரோ அன்னைக்கு இந்த உலகத்துள்ள கிருபையின் காலம் முடியுதையா. அதுக்கப்புறம் இங்க ஏது பரிசுத்த ஆவி? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5:32 வாசிங்க. யார் மேல பொழிந்தருளப்படுகிறது? இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இது தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளப்படுகிற ஆவி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:44-46 வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 44-46. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும், வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், தேவனை புகழுகிறதையும், தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவியின் வரம், பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மேல், பரிசுத்தவான்கள் மேல், பரிசுத்தத்துக்காய் காத்திருக்கிற பரிசுத்த வான்கள் மேல் பொழிந்தருளப்படுகிற பரிசுத்தாவியை இல்லை என்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு அதற்கென்றே ஒரு சமூகம் எழும்பி இருக்கிறது. உலகம் முழுவதிலும் ஒரு கூட்டம், பரிசுத்தாவியை மறுதலிக்கிற கூட்டம் எழும்பி அநேகரை வஞ்சித்து அழித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தீங்கை அவர்கள் மீடியா வழியாக உலகத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது வேதனையா இருக்கிறது. மகளே, மகனே, நீ ஊருக்கு போய் சேரணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். நீ மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறப்படுகிற பரிசுத்த ஆவியை அற்பமா எண்ணக்கூடாது. காத்திருந்து ஜெபம் பண்ணி பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை நீ ஆண்டவரிடத்தில் கேட்டு வாங்கிக்கொள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான்காவதாக, நீ சபையில சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். சுவாசம், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவி. அடுத்து நீ சபையில், ஐந்தாவதாக நீ சபையில சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். ஸ்தாபனத்தில் சேரக்கூடாது. ஊருக்கு போய் சேரணும்னா நீ சபையில சேரணும். ஸ்தாபனத்தில் சேர்ந்துட்டேன்னா ஸ்தாபனத்தின் சட்ட திட்டங்களின்படி தான் நீ வாழணும். இந்த உலகத்தில் உள்ள வாழ்வின் மேன்மைக்காக பதவி, படிப்பு, தொழில், அங்கீகாரம், இவைகளுக்காக நீ ஸ்தாபனத்தில் சேர்ந்து தேவன் ஆராதிக்கலாம் என்று எண்ணிவிட்டால் ஸ்தாபனத்தின் சட்ட திட்டங்களுக்கு தான் நீங்க கீழ்ப்படியணும். அதனாலதான் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை எங்க சேர்த்தா தெரியுமா? ஸ்தாபனத்தில் சேர்க்கல. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் எங்க சேர்த்தார்? சபையில சேர்த்து விட்டார். வாசி அந்த வசனத்தை. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் எங்க சேர்த்தாராம்? சபையில சேர்த்தாராம். சபை எப்போ உருவாச்சு?
சபை எப்படி உருவாச்சு? கர்த்தர் ரத்தத்துல சம்பாதித்த சபைன்னு வேதம் சொல்லுது. சபை உருவானது எப்படி? பெந்தேகோஸ்தே நாளில சபை உருவாச்சு. பெந்தேகோஸ்தே நாளில ஸ்தாபனம் உருவாகல. புத்தி உள்ளவங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்தாபனத்துல சேரக்கூடாது. நீ கர்த்தர் சபையில சேர்த்த ஊருக்கு போய் சேரணும்னா நீ சபையில போய் சேரு. தேவன் உருவாக்கின சபையில போய் சேரு. தேவன் ரத்தத்துல சம்பாதித்த சபை இருக்கு. ஊர் முழுவதும் இருக்குது. இந்த தேசத்துல ஒரு சபை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த சபையில பீடத்துல நான் இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறேன். இது ரத்தத்துல சம்பாதிக்கப்பட்ட சபை. இது கர்த்தர் உருவாக்கின சபை. இங்க மனம் திரும்புதல், ரட்சிப்பு, விசுவாசம், பரிசுத்த ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம், வேறுபட்ட வாழ்க்கை, பிரிந்திருத்தல் அனுபவம், இப்படி பல அனுபவங்கள், வேதத்தில் உள்ள சத்தியங்கள், தேவனுடைய ஆண்டவருடைய போதனைகள், அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். இங்க இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கடிந்து கொள்ளப்படும், கண்டனம் பண்ணப்படும், விரல் சூண்டப்படும். தவறை தவறென்று சொல்ல முடியும். சரியில்லாததை சரியில்லை என்றே சுட்டி காட்டுகிற இடம் இது. இங்கே தீர்க்க தரிசனம் உண்டு, இங்கே மறுபாஷைகள் உண்டு, இங்கே விடுதலை உண்டு, வியாதியிலே விடுதலை உண்டு, இங்கே அற்புதங்கள் நடக்கும், இங்கே அதிசயங்கள் நடக்கும், இங்கே தரித்திரம் மாறும், இங்கே செழிப்பு உண்டாகும், இங்கே உயர்வுகள் உண்டாகும். எல்லா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் தேவன் சபையில வைத்திருக்கிறார். சபையில மேய்ப்பனை வைத்திருக்கிறார், சபையில தீர்க்கதரிசியை வைத்திருக்கிறார், சபையில அப்போஸ்தலனை வைத்திருக்கிறார், சபையில சுவிசேஷகனை வைத்திருக்கிறார், சபையில போதகனை வைத்திருக்கிறார். எதற்காக வைத்திருக்கிறார்? விசுவாச மக்களுக்காய் வைத்திருக்கிறார். ஆக நீ ஊருக்கு போய் சேரணும்னா நாம் போயிருவோம். இன்னைக்கு பிரசங்கத்தை முடிச்சிட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ ஊருக்கு போய் சேரணும்னா, உன்னுடைய நித்திய வீட்டுல நீ போய் சேரணும்னா நீ சபையில சேர்ந்து ஆராதிக்கணும். திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், நீ ஸ்தாபனத்தில் சேர்ந்து இருக்கிற காலம் வரைக்கும், சபையில சேர்க்கப்படாமல் ஸ்தாபனத்தில் இருக்கிற காலம் வரைக்கும், ஸ்தாபனத்தின் சட்டங்களும் திட்டங்களும் ஸ்தாபனத்துடைய காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து தேவனுடைய காரியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி தடை செய்யப்பட்டு ஊர்ல போய் சேர முடியாம போறதுக்கு வாய்ப்புண்டு. ஹல்லேலூயா. மனவேதனையில் இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏன் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க? இதுவரை கேட்டதில்லையோ? நானும் கேட்டதில்லை. பிரைஸ் தி லார்ட். நானும் இதுவரை எங்கேயும் பிரசங்கம் பண்ணதில்லை. நானும் கேட்டது, எந்த பிரசங்கியாரும் பிரசங்கம் பண்ணி நான் கேட்டதில்லை. நானும் எங்கேயும் பிரசங்கம் பண்ணதில்லை. இங்கே தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பேசும்படி என்ற நாவல வார்த்தை தந்து அனுப்பி இருக்கிற. பேசாம போக முடியாது இல்லையா? மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கல, யாருக்கு கீழ்ப்படியும் சொல்லி இருக்குது? ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் சொல்லி இருக்கிறார். அதான் ஒரு காதல 4 நாள் ஏற்கனவே மாதங்களுக்கு முன்பாக பிக்ஸ் பண்ணி பாஸ்டர் ஜெபயேசுதாஸ் டேட் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யல? திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன அவர் ரத்தத்துல சம்பாதித்த சபை இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஊருக்கு போய் சேரணும்னா நீ சபையில ஆராதிக்கணும். நீ ஸ்தாபனத்தில் ஆராதிச்சா உனக்கு பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைக்கும், சீனியாரிட்டியில வேலை கிடைக்கும், ஊர்ல நல்ல கௌரவம் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், வேற நிறைய காரியங்கள் உண்டு. நான் நிறுத்திக்கிறேன் அதெல்லாம். பேசலாம். ஹல்லேலூயா. ஆனா சபையில சேர்ந்தால் நீ பாடுகள் அனுபவிக்க வேண்டி வரும். உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டி வரும், சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டி வரும். அங்க உன்னை ஜெபிக்க சொல்லுவாங்க, ஆராதிக்க சொல்லுவாங்க, கரங்களை தட்ட சொல்லுவாங்க, முழங்கால நிக்க சொல்லுவாங்க, தலையில முக்காடு போட சொல்லுவாங்க, பூ வைக்காதன்னு சொல்லுவாங்க, பொட்டு வைக்காதன்னு சொல்லுவாங்க, லிப்ஸ்டிக் போடாதன்னு சொல்லுவாங்க, லக்கின்ஸ் போடாதன்னு சொல்லுவாங்க, வேஷம் தெரியாதன்னு சொல்லுவாங்க, மார்க்கம் தப்பி தெரியாதன்னு சொல்லுவாங்க, காணிக்க கொடுக்க சொல்லுவாங்க, தசம பாகம் கட்டாயம் செலுத்த சொல்லுவாங்க. ஆராதனைக்கு வரலன்னா கேட்பாங்க, ஏன் வரலன்னு கேட்பாங்க, திட்டுவாங்க. என்ன மேய்ப்பனுக்கு இருக்கிற அந்த அபிஷேகம், அது மேய்ப்பனுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், ஒரு தகப்பனுடைய இருதயம். தெரிந்தவங்களுக்கு தாயா தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு தான், பெற்றவனுக்கு தாயா பிள்ளை. மக்களை குறித்து பிள்ளைகளை குறித்த கரிசனை மேய்ப்பனுக்கெல்லாம் வேற எவனுக்கு ஐயா இருக்க முடியும்? ஒரு மந்தை இடறுதுன்னா, ஒரு ஆடு இடறுதுன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதோ? எல்லா சபைகளை குறித்த கவலை என்னை பட்சிக்கிறது நாள் தோறும். உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கொஞ்சம் வழி விலகின கலாத்திய சபையை பார்த்து இப்படி சொல்லுகிறார், கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிய போகிறீர்களோ? அவனுக்கு என்னையா வேலை? வயசு 90 ஆச்சு, ஜெயில வேற கிடந்துட்டு இருக்கிறான், சீக்கிரத்தில் தலையை வெட்டி கொல்ல போறாங்க. இனி ஏயா உனக்கு கலாத்தியா சபையை குறித்த கரிசனை? அதுதான் மேய்ப்பன், அதுதான் போதகன், அதுதான் தகப்பன். அவன் இடறின ஒரு ஆத்துமா இடரும் போது சம்பளம் வாங்குறவனால இதெல்லாம் முடியாது ஐயா. ஹல்லேலூயா. சம்பளம் வாங்குறவனால இதெல்லாம் முடியாது. விசுவாசிகளுடைய காணிக்கை பணத்தில், விசுவாசிகளுடைய தசமபாகத்தில் பிழைக்கிற மேய்ப்பனாலதான் இதெல்லாம் செய்ய முடியும். விசுவாசி நீங்க நடுராத்திரி நள்ளிரவில் தூங்கிட்டு இருக்கும்போ உங்களுக்காக ஒருத்தன் திறப்பு அழுதுட்டு இருப்ப, ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் 16 வருஷமாய் ஒரு மேய்ப்பனா இருந்து கொண்டு சொல்லுகிறேன், இரவுல எத்தனை மணி நேரத்துக்கு வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகள்கிட்ட. இரவுல எத்தனை மணி நேரத்துக்கு கூப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் ரிங்ல நான் எடுக்காவிட்டால் நீ இந்த சபைக்கு வராதேன்னு சொல்லி இருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய உணர்வு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். உழைத்து 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 ஜெபித்து முழங்கால் நின்று அழுது அழுது அழுது, வியாதியா இருந்தால், பிரச்சனையா இருந்தால், வறுமையா இருந்தால், வேலைக்காக, படிப்பிற்காக, திருமணத்துக்காக, ஹல்லேலூயா, எத்தனை அழுகை. இதெல்லாம் சபையில தான் கிடைக்கும், ஸ்தாபனத்தில் ஒண்ணு கிடைக்காது. ஸ்தாபனத்தில் இருக்கிறவங்க எங்களை தேடிதானே வராங்க, சபையில தேடிதானே வராங்க. ரகசியமா ஞானஸ்நானம் எடுக்க வராங்க, செபிக்க வராங்க, விடுதலைக்க வராங்க, பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க. அது வேற விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஊருக்கு போய் சேரணும்னா நீ சபையில தேவனை ஆராதிக்கணும். மனம் திரும்பி விசுவாச ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திரும்ப நீ ஸ்தாபனத்தில் போய் இருந்துட விடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ சபையில இருக்கணும்.
சபையில நாட்டப்பட்டிருக்கணும். சபையில தான் உனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. இரவுல நீ தூங்கிட்டு இருக்கும்போ முழங்கால மேய்ப்பன் கதறிக்கொண்டிருப்பான், கண்ணீரோட கதறுவான். ஏழு, அவனுடைய மனைவி பிள்ளைகளை விட அவன் மந்தையத்தான் நேசிப்பான். மனைவிட்ட அவன் திட்டு வாங்குவான், பிள்ளை கட்டண திட்டு வாங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு அவன் அற்பமாய் மாறுவான். மற்றவர்களை நேசித்து, சபையை நேசித்து 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 அவன் தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன் வாழ்க்கையை இழந்து 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 இழந்து, அவர்களுடைய அன்பை இழந்து, அவருடைய மரியாதை இழந்து, அவர்களுடைய பாசத்தை இழந்து, அவன் ஒன்றுக்கும் உதவாதவனாகி, அது அந்த விதையானது வெந்து, ஐயோ மண்ணில் விழுந்து, அது வெந்து 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 வெந்து. ஹல்லேலூயா. அதான் மேய்ப்பன் உனக்காக, சபைக்காக அவன் செய்கிற காரியம் அது. அதனால ஊருக்கு போய் சேரணும்னா நீ ஒரு சபையில போயிரு. நீ கொஞ்சம் பாவத்தில் விழுந்தா கூட அவன் வீட்டுக்கு வந்து உன்னை கண்டிப்பான். நீ ஒரு சின்ன தவறுல விழுந்தா கூட முகதாட்சணியம் பார்க்க மாட்டான், தைரியமா பேர் சொல்லி கூப்பிடுவான். சிஸ்டர் அல்லது பிரதர், நீங்க செஞ்ச காரியம் சரியில்லை, நீங்க ஆராதனைக்கு ஒழுங்கா வரணும், அல்லது ஜெபத்துக்கு ஒழுங்கா வரணும். ஏன் போன திருவிருந்துல பங்கெடுக்கல? ஏன் கர்த்தருடைய பந்திக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த குடும்ப பிரச்சனை? இதெல்லாம் தைரியமா மூத்த பார்த்து கேட்பான் அந்த மேய்ப்பன். ஹல்லேலூயா. நீ காணிக்க கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவன் இதுல உறுதியா இருப்பான், சாகிற வரைக்கும் உறுதியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணுன்னு அவனுக்கு, மேய்ப்பனுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. உன்னை யாரும் அசட்டை பண்ண நீ அனுமதி கொடுக்காதே, கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. ஒளிப்பிடத்தில் பாவம் செய்தவனை நீ பரசியமாய் நிறுத்தி அவனை என்ன செய்? கண்டனம் பண்ணு. ஏன்னா மற்றவர்களுக்கு அப்ப பயம் உண்டாகட்டும் என்று அவனுக்கு கட்டளை அது. அதனால சில நேரங்களில் பரசியமாய் பேரெல்லாம் சொல்லி கூப்பிட வேண்டியது வரும். நீ பயப்படக்கூடாது. அதை உன்னை கொல்லுவதற்காக அல்ல, நீ சாக வேண்டும் என்றல்ல, நீ அவமானப்பட வேண்டும் என்றல்ல, நீ துக்கப்பட வேண்டும் என்றல்ல. நீ ஒருவேளை நினைக்கலாம், சபையில இவ்வளவு பேர் இருந்தாங்களே, என் பேரை மட்டும் ஏன் கூப்பிட்டாரு? நான் அவமானப்பட்டேன், நான் கூனி குறுகினேன். நீ கூனி குறுகணும்னு தான் பேர் சொல்லி கூப்பிடுறது, நீ அவமானப்படணும்னு தான் கூப்பிடுறது. ஏன்னா நீ அந்த தப்ப திரும்ப செய்யக்கூடாதுல்ல. நீ தவறுலையே வாழ்ந்தா நீ எங்க போய் சேர முடியும்? நீ தவறுகிறவனாகவே, எப்பொழுதும் இடறுகிறவனாகவே நீ வாழ்ந்தா நீ எங்க போய் சேர முடியும்? நித்திய ஜீவனுக்குள்ள. அதான் ஊருக்கு போய் சேர முடியாதுல்ல. உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போகணும் இல்ல, அவருக்கு உன்னை குறித்த கணக்கை ஒப்புவிக்கணும் இல்ல. உன்னை மேய்க்கத்தானே அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார் ஆண்டவர். உன்னை சரியா மேய்க்கணும் இல்ல. இல்லைன்னா அவருடைய ரத்த பழி அவரிடத்துல எல்லாம் கேட்பார் ஆண்டவர், என்கிட்ட எல்லாம் கேட்பார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். விசுவாசம், மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்த அபிஷேகம். ஒரு நல்ல சபையில சேர்ந்து நீ தேவனை ஆராதிக்கணும், ஸ்தாபனத்தை சேரக்கூடாது. கடைசியா நீ முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகத்தில் இந்த நாவி பிரிகிற கால வரைக்கும் நீ விசுவாசத்தில் தேறி வளர்ந்து, ஆவியில வளர்ந்து, தேவனை ஆராதித்து, நல்ல ஜெப வாழ்க்கையில இருந்து, கர்த்தருக்கு ஊழியம் செய்து, உலகத்தை வெறுத்து, உலகத்தை மறந்து, உலகத்தில் உள்ளவைகளை நேசியாமல், பெருமை கொள்ளாமல், தேவன் தருகிற நன்மையை தாழ்மையோடு அனுபவித்து,
பிள்ளைகளையும் ஆஸ்திகளையும் சம்பத்தையும் தேசத்தில் பெருக செய்யும் போது நீ அதனால் பெருமைப்பட்டுக் கொள்ளாமல் உன்னைத்தான் தாழ்த்தி கொண்டு தேவனுக்குரிய தேவனுக்கு சபைக்குள்ள பங்கை சபைக்கு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய தேவனுக்கு கொடுத்து மீதியானதை நீ நியாயமானபடி அனுபவித்து கடைசி வரைக்கும் நிலைத்திரு சபையில ஊருக்கு போய் சேர்ந்துடலாங்க. ஹல்லேலூயா. ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். முடிவு வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22 வாசி. 6 காரியத்தை அதுக்குள்ள வேகமா வாசி காண்பித்து தந்து ஜெபிக்க விரும்புகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எல்லாவராலும் பகைக்கப்படுவீர்கள். ஏன் இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லாரும் என்ன நேசிப்பாங்களா? ஒரு 50% பேர் பரிசேய கூட்டம் என்ன வெறுக்கும், நிந்திக்கும், தூஷிக்கும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ வெள்ளை சேலை கட்டிட்டு வரும்போ உன்னை பரிகாசம் பண்றதுக்கு பின்னால் ஆள வச்சிருப்பான் சாத்தான். நீ ஆண்டவருக்காக வேறுபட்டு வாழ்வதற்காய் எண்ணியுடைய நகைகளை எல்லாம் இழந்து ஒட்டும் பூவை எல்லாம் அழித்து தேவனுக்காக வேறுபட்டு வாழ பரிசுத்த கூட்டத்தோடு சேர்வதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தும் போது சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் உனக்கு எதிராகும். பயப்படக்கூடாது. ஊருக்கு போய் சேரணும்னா வேறுபட்ட வாழ்க்கை வேணும், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் வேணும், பிரிந்து வாழணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் சமாதானத்தை அல்ல நான் பிரிவினையே உண்டாக்க வந்தேன். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், நான் பிரிவினையே உண்டாக்க வந்தேன். இது முதல் தகப்பன் மகனுக்கு விரோதமாகவும் மகன் தகப்பனுக்கு விரோதமாகவும் பிரிந்திருப்பான். தாய் மகளுக்கு விரோதமாகவும் மகள் தாய்க்கு விரோதமாகவும் பிரிந்திருப்பாள். மாமி மருமகளுக்கு விரோதமாகவும் மருமகள் மாமிக்கு விரோதமாகவும் பிரிந்திருப்பாள். எந்த பிரிந்திருப்பாள்? மாமியாளுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிற பிரிந்திருக்கிறது இல்ல, மாமனார வீட்டில் ஏத்தாம இருக்கிற பிரிந்திருக்கிறது இல்ல, மகளையோ மகனையோ துரத்தி விடுகிற பிரிவினை அல்ல, தாயோ தகப்பனையோ துரத்தி விடுகிற பிரிவினை அல்ல. அவர்களை தமக்கென்று அவர் பிரித்தெடுக்கிறார் என்ற அர்த்தம். தமக்கென்று பிரித்தெடுக்கிறார் ஒருவனை. அந்த பிரித்தெடுக்கப்படுகிறவர்கள் மற்றவர்களுக்கு எதிரியாகிறார்கள். மற்றவர்கள் அந்த பிரிந்திருக்கிறவர்களை பகைக்கிறார்கள். அது சம்பவிக்கும். ஆனால் நீ முடிவு வரை அந்த நிலைத்திருக்க வேண்டும். எல்லாமே உனக்கு எதிரானாலும் எல்லாருமே உனக்கு விரோதிகளானாலும் பரவாயில்ல. சமுதாயம் எழும்பினாலும் சொந்தங்கள் உறவுகள் உன்னை வெறுத்தாலும் திருமண வீடுகளில் உன்னை முன்பந்தியில் நிறுத்தாமல் உன்னை புறமாய் ஒதுக்கினாலும் பயப்படாதே. ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ஹல்லேலூயா. முடிவு வரை நிலைத்திரு. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6 முதல் 8 வரை வசனங்களை வாசி. சீக்கிரம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பாருங்க, 3 காரியம் முக்கியம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். நான் தேகத்தை விட்டு போவதற்கு நேரம் வந்து விட்டது. நல்ல போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கையில எவ்வளவு போராடினார் தெரியுமா? ஏராளமாய் போராடினார். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 முதல் 33 வரை வசனங்களை வாசி. நாங்கள் பலவீனரானது போல
எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயர். நானும் எபிரேயர். அவர்கள் இஸ்ரவேலரா? அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலர். நானும் இஸ்ரவேலர். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகளா? நானும் ஆபிரகாமின் சந்ததி. நானும் ஆபிரகாமின் சந்ததியா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களா? நான் அதிகம். நான் அதிகம். புத்தீனமாய் பேசுகிறேன். புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அதிகமாய் அடிபட்டவன். அதிகமாய் அடிபட்டவன். அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன். அநேக தரம் மரணாவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறி உண்டு. 1 தரம் கல்லெறி உண்டு. 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்து. 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்து. கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் மோசம் வந்தது. கள்ளரால் மோசம் வந்தது. என் சுய ஜனங்களால் வந்த மோசம் வந்தது. அந்நிய ஜனங்களாலும் மோசம் வந்தது. பட்டணங்களினால் எனக்கு மோசம் வந்தது. வனாந்தரத்தில் மோசம் வந்தது. சமுத்திரத்தில் உண்டான மோசம் வந்தது. கள்ள சகோதரிடத்தில் எனக்கு மோசம் வந்தது. பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானா நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? மேய்ப்பனே, அதாயா மேய்ப்பன். சொல்லுங்க. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்து எல்லாமல் மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில வந்திருந்தும் நான் நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்தேன். அல்லேலூயா. அதுல 2 முக்கியமான காரியம் இருக்கு. ஒன்னு சுய ஜனங்களால் மோசம் வந்துச்சு, இன்னொன்னு கள்ள சகோதரர்களால் மோசம் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுய ஜனத்தினால் உண்டாகிற மோசம், 2 கள்ள சகோதரர்களால் உண்டாகிற மோசம். ஆமென், ஹல்லேலூயா. கள்ள சகோதரர்களால் வந்த மோசம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் போராடினேன். நான் இடறவில்லை, நான் விழுந்து விடவில்லை. சூழ்நிலை என்னை தகர்க்கவில்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியவில்லை. என்னை பின்வாங்க வைக்க முடியவில்லை. போராடினேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராடினேன். வரும், நமக்கு எல்லாருக்கும் வரும். ஊருக்கு போய் சேரணும்னு விரும்பி ஊருக்கு போற வழியில நடக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு வரும். வழி இடுக்கமானதும் நெருக்கமானதும் வேதம் சொல்லுது இல்லையா? இடுக்கமும் நெருக்கமும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விசாலமான வழி எல்லாம் கிடையாது, அது இடுக்கமான வாசல். நீதிக்கு போற பாதை, ஜீவனுக்கு போற பாதை. கேட்டுக்கு போற வழி பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் போகலாம். ஊருக்கு போய் சேர முடியாது. ஊருக்கு போய் சேரணும்னா நல்ல போராட்டத்தை போராடி தான் ஆகணும். வறுமை வரும், பசி பஞ்சம் வரும், வியாதி வரும், நஷ்டம் வரும், தோல்வி வரும், ஏமாற்றங்கள் வரும். 5 வருஷம் ஜெபித்தாலும் பதில் கிட்டாத ஜெபம் இருக்கும். 10 வருஷம் ஜெபம் பண்ணியும் ஆண்டவர் திரும்பி கூட பார்க்காத ஜெபங்கள் இருக்கும்.
ஆனாலும் பயப்படாதே, தைரியமாவே இரு. தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலையில் தைரியமாயிரு. வேதம் சொல்லுகிறது, நீ அடிமையை அழைக்கப்பட்டால் அதை குறித்து கவலைப்படாதே. கூடுமானால் சுயாதீனம் அடைவதற்கு போராடு. ஆனாலும் தேவனை அடிமையாக வைத்திருந்தாலும் என்ன செய்யாதே, பயப்படாதே. முதல் நாள் கன்வென்ஷன் முடிந்து நானும் அருமையான தம்பி, பாடல் பாடின தம்பி பாஸ்டர் 2 பேருமே சேர்ந்து பஸ்ல பயணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், எங்க அப்பா மரிப்பதற்கு முந்தின நாள் எங்களை அழைத்து இப்படி சொன்னார், நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன். எனக்கா என் பிதா கட்டின வீடு, அதனுடைய வேலை எல்லாம் முடிந்து விட்டது. கடைசி எப்படி சொன்னார், என் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு கூட முடிந்து போகிறது, என் கண்ணீர் எல்லாம் இன்றோடு கூட முடிந்து போகிறது, நான் என் சொந்த வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி அவர் அன்று இரவு 12:30 நினைக்கிறேன், 12 மணிக்கு தன்னுடைய ஓட்டத்தை பூமியில முடித்துக் கொண்டு அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து விட்டார். எவ்வளவு ஜெயமான ஒரு வார்த்தை அது! அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் கொஞ்சமும் அர்த்தம் குறையவில்லை. ரெண்டும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தை. அவர் நல்ல போராட்டத்தை போராடினார், அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். இந்த பரிசுத்தவானும் அறிக்கையிடுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் நாளைக்கு என் சொந்த ஊருக்கு போகிறேன், என் பிதா எனக்காய் கட்டப்பட்டு வைத்திருக்கிற வீட்டை நான் பார்த்து விட்டேன், அவருடைய வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது, என் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு என்னை விட்டு தொலைந்து போகிறது. சொந்த ஊருக்கு புறப்பட்டு விட்டார். ஹல்லேலூயா. பாடுகள் வரும், போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. இந்த மார்க்கம் மெத்தையில வசிக்கிற மார்க்கம் இல்ல, இது பாடுகளின் வழியாகத்தான் போகணும். Praise the Lord. போராடினால்தான் இந்த ஊரை சொந்தமாக்கி கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நாபகனுடைய காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்படுகிறது. நீ போராடினால் தான் கிடைக்கும். வைராக்கியமாய் போராட வேண்டும். கட்டு கதைகளுக்கு நீ செவி கொடாமல், கடைசி காலங்களில் பூமியில வெளிப்படுகிற பொய்யான அற்புதங்களுக்கு நீ செவி கொடாமல், மாயையான உபதேசங்களுக்கு செவி கொடாமல், மாறுபாடான உபதேசங்களை கேட்காமல், பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நீ உற்று கவனித்து சபையில சேர்ந்து மேய்ப்பனுக்கு கீழாய் அமர்ந்து சத்தியத்தில் நீ ஆராதித்து கடைசி வரைக்கும் நிலைத்திரு மகளே. நித்திய ஜீவன் உனக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற ஊரு பத்திரமாய் போய் சேர முடியும். என்றைக்கு ஆனாலும் ஒரு நாள் இந்த ஊர் விட்டுத்தான் ஆகணும், இந்த பூமி விட்டுத்தான் ஆகணும், இந்த கூடாரத்திலிருந்து வெளியே வந்துதாகணும். இந்த மண்ணான கூடாரத்திலிருந்து நீ பிரிகிற ஒரு நாள் வரும். அது இன்னல்ல நாளைக்கு வரும், இண்டல்ல நாளைக்கு வரும். பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற எனக்கும் வரும் அந்த நாள். ஆனா என் சொந்த ஊருக்கு நான் போய் சேரணும்னா இந்த வழியே தான் நான் போக முடியும், வேறொரு வழி இல்லவே இல்லை, வேறொரு வழி இல்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
4 முதல் 14 வரை வசனங்களை வாசி. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, ஊருக்கு போய் சேர்வதற்கு என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நான் என் சொந்த ஊருக்கு போய் சேர்ந்து கொள்ளும்படிக்கு, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய், நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதோ, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதும், விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு, எப்படியாயினும் ஊருக்கு போய் சேரும்படிக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சேன். எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று எண்ணினேன். நான் சாதாரண ஆளு கிடையாது. நான் தரித்திரனும் ஏழையும் கைவிடப்பட்டவனும் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்டவனும் கிடையாது. அதை சொல்லணும்னா வாங்கடா, நான் சொல்லித்தரேன். உங்களில கொஞ்சமும் குறைஞ்சவனா கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்ட எனக்கு நிறைய காரியங்கள் உண்டு. நானும் பரிசேயன் தான், நானும் எபிரேயர் பிறந்த எபிரேயன் தான், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் தான். ஆனா என்ன, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பைமா எண்ணுகிறையா? எல்லாம் குப்பை. இந்த உலகத்துல எனக்கு மேன்மையா இருக்கிறது எல்லாம் குப்பை. எனக்கு ஊருக்கு போய் சேரணும், எனக்கு ஊருக்கு போய் சேரணும், என் சொந்த நாட்டுக்கு போகணும். என் சொந்த ஊர்ல நான் போய் சேருவதற்கு நான் இந்த உலகத்தில் மேன்மையா எண்ணி இருந்த அனைத்தையும், லாபமாயிருந்த அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணி இருக்கிறேன். வாசிங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்ட என் படிப்பு, பதவி, பணம், அந்தஸ்து, என் பெருமை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், முற்றும் இன்னும் பாருங்க, இன்னும் பயந்து கொண்டிருக்கிறார், இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அடைந்தாயிற்று என்று எண்ண மாட்டேன். நான் முற்றிலும் தேர்ந்தவன் என்று எண்ணவில்லை. கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, போதும், என்ன தொடர்றீங்க? ஆசையாய் தொடருகிறேன். ஒரே ஒரு லட்சியம் தான் உண்டு, எப்படி ஆகணும், ஊருக்கு போய் சேரணும். அதற்காக பூமியில பட்டினியை சகித்துக் கொள்ளுவேன். பூமியில தரித்திரத்தை ஒரு பொருட்டா நான் எண்ண மாட்டேன். பூமியில் இருக்கிற எந்த மேன்மையும் எனக்கு கட்டாயம் வேணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஐஸ்வர்யம், ஆஸ்தி, சம்பத்து, பொண்ணு, பொருள் இவை எண்ணம் என்ன ஊருக்கு போற காரியத்தில் எனக்கு பெரிய முக்கியமே கிடையாது. நான் ஊருக்கு போய் சேரணும்.
எப்படியாகலும் நான் போய் சேரணும். போணும் மகளே, போணும். நீ போய்த்தான் ஆகணும். இல்லைன்னா பயங்கர வேதனை உள்ள ஊருக்கு போய் சேர வேண்டி வரும். 2 ஊர் கட்டாயம் போய்த்தாகணும். ஒண்ணு ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், இல்லைன்னா வெள்ளை சிங்காசன தீர்ப்புக்கு பின்னால ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு தான் போய் சேரணும். 2 ஊர் தான். ஒரு ஊர்ல மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு ஊர்ல அலறுதல் கண்ணீர் வேதனை. 2மே நித்தியம்தான். 2க்குமே முடிவுறாது. 2க்குமே முடிவில்லை. நரகத்தில் போய் படுத்துட்டு அப்புறம் எல்லாம் வெளியே வர முடியாது. அப்படியும் ஒரு உபதேசம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாள் உள்ள இருந்துட்டு அப்புறம் வெளியே கொண்டு வந்துருவாரு, அப்புறம் உங்களுக்கு பரலோகம் தான் அப்படின்னு ஒரு பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற ஒரு வர்க்கம் அதை பின்பற்றிட்டு இருக்குது. அதனால அந்த இனத்தோட சேர்றதுக்கு மக்கள் துடித்துட்டு இருக்கிறாங்க. பூமியில என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, 10 திருமணம் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்னதான் நடத்தினாலும் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அதுக்குள்ள இருந்தா என்ன, இருந்துட்டு வெளியே தானே வரப்போறோம், எப்படியும் பரலோகம் கட்டாயம் இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஒரு மரணம், அப்புறம் நியாய தீர்ப்பு. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்கு பூமியில சரி கட்டப்படும். நமக்கு நாம் செய்கிற அக்கிரமங்களுக்கு இந்த கட்டளையின்படி நடந்தால் நமக்கு பூமியில சரி கட்டிடுவார். நல்ல பெரம்பு வச்சிருக்கிறார், வாங்குன்னு வாங்கி தான் விடுவார். தவறு செய்யும்போ ஆமா பழுத்துரும். அப்புறம் உபவாசம், கண்ணீர், அழுகை, மனம் திரும்புதல், பாசிடத்தில் வந்து முழங்காற்படியிடுதல், விழுதல், அலறுதல். ஏன் இதெல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் உண்மையில இருக்கிற அன்பினால கொடுக்கிறது, அன்பினால கொடுக்கிற பனிஷ்மெண்ட். நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். வறுத்தெடுத்து தான் உன்னை கொண்டு போவார். மாம்சத்தை நீ அழிக்கலைன்னா கடைசியில நீ மாம்சத்தை அழிக்க வேண்டியது வரும். ஒன்று 6 மாசமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ 2 வருஷமோ கட்டில போட்டு கிடத்தி உன் மாம்சத்தை மொத்தமா அழிச்சு நிர்மூலமாக்கி உன்னை ஒரு சிறு பிள்ளை போல மாற்றி அப்புறம் ஒரு நித்தியத்தில் கொண்டு போயிடுவார். அது சந்தேகமே இல்லை. ஆனா கிடக்கிற காலம் அந்த 1.5 வருஷமும் நீ ஏன் பிறந்தாயின்னு தோணும் உனக்கு. உன் வீட்டில் உள்ளவங்க அவ்வளவு சபிப்பாங்க உன்னை. அந்த கேடு வேண்டாம்னா மாம்சத்தை இப்போ அழிச்சிரு. பெருமை அகந்த எல்லாத்தையும் இப்பவே அழிச்சு ஆண்டோட பாவத்தில் விழுந்துரு. மாம்சத்துக்குரிய எல்லாவற்றையும் அழித்து ஆவிக்குரியவளாய் மாறிவிடு. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி, தாழ்மைப்படு, சத்தியத்தை விசுவாசி, சத்தியத்துக்குள்ள நட. ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. முடிவு வரை நிலைத்திரு. வேறுபட்டு வாழுங்க, வேறுபாட்டோட வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்புவோம். அந்த பேக்கில் இருக்கும் எல்லா வருஷத்துக்கு முன்னாடி வரணும். நான் நாளைக்கு இங்கே இல்லை. அதில் உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சீக்கிரம் நேற்றைக்கு முடிஞ்ச நேரத்தில் நீ பிரசங்கத்தை முடிச்சிருக்கேன். பேக்கில் பின்னால் இருக்கிற சகோதரர்கள் நீங்கள் எல்லாரும் முன்னால் வந்தால் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. வாங்க, முன்னால வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பரவாயில்ல, வேணாம், உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னு நீங்கள் அங்கே இருந்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பலிய பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லதென்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாகமானிடத்தில் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னான், யோர்தான் நதியில் இறங்கி 7 தரம் முழுகு. நாகமானுக்கு தோணுச்சு, இது என்னடா அநியாயம், நதியில குளிக்கிறதுக்கு வேற எங்க சொந்த நாட்டில் தண்ணி எல்லாம் கிடையாதா? ஆமா. அதுக்கப்புறம் ஒருத்தன் சொன்னான், ஆண்டவனே வேற இதோட பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீ செய்ய மாட்டீரா? ஓய், முழுகுன்னா போய் முழுக வேண்டியதானையா? அப்புறம் என்ன, ஆணவம் போச்சு, யோர்தான் நதியில போய் விழுந்தான், எலும்புனா குஷ்ட ரோகமும் போச்சு. அதே போல நீ அங்க இருக்கிறது முன்ன வாரதும் ஓம் விருப்பம். ஸ்தோத்திரம். உள்ள வந்தாதான் விடுதலையோ? நான் இருக்கிற இடத்துல வந்து ஆண்டவர் விடுவிக்க மாட்டாரோ? வருவார். நீ ஆண்டவரோட பெரிய ஆளு தானே. கண்ண மூடு, ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் பிரதர் முன்னால வாங்க. ஹல்லேலூயா. புதுக்குங்க பிரதர், சவுண்ட் வரட்டும். சத்தமா இன்னும் கொஞ்சம் கூட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஒரு 10 நிமிஷம், நாளைக்கு சங்கடப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் என்னிடத்தில் கட்டளையிட்ட வார்த்தையை கலப்படம் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியமாய் இந்த பலிபீடத்தில் பிரசங்கித்திருக்கிறேன். உங்களுடைய எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்களாக்கப்பட்டிருக்கிறேன் என்பது திட்டவட்டம். நீங்கள் என்னை பிரியப்படும்படி என்னுடைய உபதேசம் மாய்மாலமா இருக்கவில்லை என்பது என்னுடைய மனசாட்சிக்கு சந்தோஷமா இருக்கிறது. நீங்கள் என்னை பிரியப்படும்படியான வார்த்தை ஒருவேளை என்னுடைய நாவிலிருந்து வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் வருங்காலங்களில் நீ இதை ஏற்றுக்கொண்டு, இந்த வார்த்தையை, இந்த 3 நாள் வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு, இந்த 2 செய்தியையும் நீ வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு, ஒன்று நீ ஆயக்காரனா இருக்கணும், பரிசேயனா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 2, ஊருக்கு போகிற வழி மூடனுக்கு தெரியாது, ஆனா புத்திசாலி அதை கண்டுபிடிச்சிருவான். புத்திசாலி கண்டுபிடிச்சிருவான். நீ புத்திசாலியானால் ஊருக்கு போற வழியை கண்டுபிடி. ஊர் எங்கே இருக்கு, எப்படி போகணும், மார்க்கம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் உன்னோடு கூட பேசிவிட்டார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசிவிட்டார். இனியும் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால், ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இனியும் இருதயத்தை குறித்து கடினப்பட்டு கொண்டு, ஸ்தாபன வெறியிலே ஸ்தாபனங்களிலே போய் இனியும் முடங்கி கிடந்து கொண்டு, படிப்பையும் பதவியையும் பட்டங்களையும் கல்லறை தோட்டங்களையும் எண்ணிக்கொண்டு இன்னும் சபையில சேர்வதற்கு நீ உன்னை தயக்கப்படுத்திக் கொண்டால் உன்னை யாராலும் தப்புவிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாய் சொல்லுகிறேன். ஊருக்கு போகணும்னா நல்ல சபையில, கர்த்தர் தம் ரத்தத்தில் சம்பாதித்த சபையில தேவனை ஆராதி. எல்லாரும் கண்களை மூடுங்க. அருமையான தம்பி பாஸ்டர் பாடும்போது நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். பாடுங்க தம்பி. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் உறவினரும் கட்டின வீடும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். உறவினரும் கூடுவிட்டே ஆவி போனார், வருவாய் அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவண்டை. அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. அழகுமாய் நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசுவண்டை. சத்தியவாக்கு நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்தியவாக்கு நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார்.
சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாயிருந்து எழுதுவார். வருவார் கருணையிலே அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவண்டை. வருவார் கருணையிலே அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் கருணையிலே அழைக்கிறார் ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் கருணையிலே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் கருணையிலே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகித்தார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகித்தார். இந்த இயேசுவை காணும்போது அவர் பாதம் பணிந்து ஆனந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு இயேசுவை காணும்போது அவர் பாதம் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. 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 ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. ஆராதிங்க, நிறுத்தாதீங்க. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை இறங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா கட்டுகளும் பாட்டட்டும். சத்துடைய வல்லமைகள் அழிஞ்சு மாறட்டும். அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். தேசத்தை கட்டி இருக்கிற கட்டு இயேசுவின் நாமத்தில் போட்டி மாறட்டும். சபையை கட்டி இருக்கிற கட்டு அழிஞ்சு மாறட்டும். glory. விடுதலை. பொல்லாத தேசாதிபத்திய வல்லமையை இயேசுவின் நாமத்தினாலே தேசம் விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். பிதாவே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த மக்களை ஆசீர்வதி. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, முதடியானை பயன்படுத்தினதற்காக நன்றி. அப்பிரயோஜனமானவன், அப்பிரயோஜனமானவன் நீர் பயன்படுத்தினதற்காக நன்றி. எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறப்பா. குறைவுகள் உண்டு, மன்னித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.